வீட்டுக்கார பத்தி தான் பேரு. எங்க தங்கச்சி இந்த மாதிரி இட்டுன்னு போயிட்டாரு, 2 வாட்டி இட்டுன்னு போயிட்டாரு. ஒரு நாள் குழந்தைங்க மலேரியா ஜுரம் வந்துச்சுன்னு எங்க அம்மாவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி இவங்க இருந்துட்டாங்க 2 பேரும் ஒன்னாவே. மாமா சொன்னாரு, இது மாதிரி ஊர்ல எத்தனை பேர் 2 பொண்டாட்டி வச்சுன்னு வாழலையா, அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னேன். இது மாதிரி நடந்துச்சு. டால் தாங்க முடியல, எனக்கு எதனா ஒண்ணு அது கையில பேசும், அது எதனா ஒண்ணு இதாச்சுன்னா எங்க 2 பேரும் ரொம்ப ஃபிட் ஆச்சு. அவளை ஏமாத்தி இருக்கீங்க நீங்க. ஏமா அதுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றேன். என்ன நீங்க என்ன கிருஷ்ண பகவானா 10 கல்யாணம் பண்ணறதுக்கு? சம்பாதிச்சு கொடுத்து வீட்டுல நிம்மதி இல்லாத ஒருத்தன் எங்க வேணாலும் போவான். எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க? மேடம் ஒருத்தருக்கு மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அவங்க மேலதான் மேடம் ஆசை போகும். பண்ணல மேடம், தப்பு பண்ணல சொன்னா இவர் என்ன பேசுற, இவர்கிட்ட என்ன பேசுற? 2 பேரும் நெட்டர்ல விட்டா மாரி நீங்க சொல்றீங்களா? நான் இப்ப கூட இந்த பொண்ணை வச்சு நான் பெரிய தர்ம பிரபுவா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. சொல்லுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க வீட்டுக்கார பத்தி தான் பேச வந்துக்கிறேன். சொல்லுங்க. எங்க தங்கச்சி இந்த மாதிரி இட்டுன்னு போயிட்டாரு, 2 வாட்டி இட்டுன்னு போயிட்டாரு. எங்க தங்கச்சி வந்து எங்க வீட்டுக்கார கூட தான் வேலை செஞ்சுருந்தா. என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுல? மெக்கானிக். அவரு எலக்ட்ரிக்கல் காருக்கெல்லாம் இது பண்றது, பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறது. அவரு கூடயே மேல் ஃப்ளோர்ல வேலை செஞ்சாங்க, இவரு கீழே செய்வாரு. ஒரு நாள் குழந்தைங்க மலேரியா ஜுரம் வந்துச்சுன்னு எங்க அம்மாவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி இவங்க இருந்துட்டாங்க 2 பேரும் ஒன்னாவே. ஐயோ வாடி புள்ள, ஆள் இல்ல வீட்டுக்குள்ள, பச்சுக்க என்ன வாழ. கத்தாத இவங்க 2 பேருமே இதான் சொல்றாங்க, கத்தாத நாங்க தெரியாத பண்ணிட்டோம். இந்த மாதிரி எத்தனை நாள் பண்ணிருப்பாங்க மேடம். அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன். 1 மாசம் கழிச்சு வந்துட்டாரு மேடம். அந்த பொண்ணு போய் குழந்தைய பார்க்க வேணாம் சொல்லுது, கொல்ல வேணாம் சொல்லுதுன்னு என்கிட்ட வந்தாரு. பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு விட்டாங்க. அப்ப எப்பத்துல இருந்து பழக்கம் தெரியல இவங்க. ஆனா மறுபடியும் கனெக்ஷன். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு? 20 வயசாச்சா? படிச்சிருக்கீங்களா? என்னம்மா நடக்கிறது? 20 வயசு ஆர்வக்கோளாறு, என்ன ஆசைப்படாதவன். இது யாருமா? எங்க அக்கா. அக்கா தானே? ஞாபகம் இருக்கா? அக்கா வீட்டுக்காரர் உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ண? தெரிஞ்சுக்கலாமா? வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா, கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. பண்ண கூடாதது பண்ணிட்டீங்க. இப்ப வாயை திறந்து பேசுங்க. தெரியாத பண்ணிட்டேன். என்னமா? தெரியாத பண்ணிட்டேன். மாமா சொன்னாரு, இது மாதிரி ஊர்ல எத்தனை பேர் 2 பொண்டாட்டி வச்சுன்னு வாழலையா, அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னேன். இது மாதிரி நடந்துச்சு. அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? ஏமா எப்பவுமே இப்படிதான் இருப்பாளா? ரொம்ப பேச மாட்டேன் மேடம். அப்படியா? அமைதியா தான் இருப்பா. அமைதியா இருந்துதான் இந்த வேலை பண்ணிருக்கலாம். எப்படிமா அது அக்காவோட வீட்டுக்காரரு மாமா, எப்படி உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் மனசுல? மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா. பொண்ணு வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். எங்களுக்குள்ள வந்து அப்போ வந்து எதுவுமே இல்லாம இருந்தது. இது டால் தாங்க முடியல, எனக்கு எதனா ஒண்ணு அது கையில பேசும், அது எதனா ஒண்ணு இதாச்சுன்னா எங்க 2 பேரும் ரொம்ப ஃபிட் ஆச்சு. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, அவளை ஏமாத்தி இருக்கீங்க நீங்க. ஏமா அதுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றேன். என்ன நீங்க என்ன கிருஷ்ண பகவானா 10 கல்யாணம் பண்ணறதுக்கு? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன். அவங்க வசதிக்காக, அவங்க சௌகரியத்துக்காக மாமா சொல்லிட்டு மனைவியோட தங்கச்சியை இப்படி அவங்க பாத்துக்கிறது, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறீங்கல்ல நீங்க? சம்பாதிச்சு கொடுத்து வீட்டுல நிம்மதி இல்லாத ஒருத்தன் எங்க வேணாலும் போவான். பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்தேன். நீங்க எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க? மேடம் ஒருத்தருக்கு மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அவங்க மேலதான் மேடம் ஆசை போகும். வந்து வீட்டாண்டெல்லாம் கேட்டாங்கல்ல, அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியல மேடம்? என்னது? வீட்டாண்ட விசாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னாங்கல்ல, யார் மேல தப்பு சொல்லிக்கிறாங்க சொல்லுங்க. நான் உங்க மேலதான் தப்பு சொல்லிருக்கேன்.
ராஜ் ஒரு Third விஷயம் person ல கேக்குறேன். விடுறவங்க. இவ்வளவு தூரம் ஒரு தப்பா பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் விவரமா தப்பு சொல்லுங்க. பண்ணல மேடம், தப்பு தப்பு பண்ணலன்னு சொன்னா இவர் என்ன பேசுற, இவர்கிட்ட என்ன பேசுற? 2 பேரும் நெட்டர்ல விட்டா மாரி நீங்க சொல்றீங்களா? நான் இப்ப கூட இந்த பொண்ணை வச்சு நான் நீங்க வாழ்க்கை பெரிய கொடுப்பேன். தர்ம பிரபுவா? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் 2 பேரும் வச்சு வாழறேன்னு ரொம்ப என்னமோ பெரிய ராஜா மாதிரி பேசுறாரு. ராஜ பரம்பரை மாதிரி தான் இப்போ நடக்குது எல்லாருக்கும். நடந்து போச்சு. பட் அவ நிலைமை யோசிச்சு பாருங்க, அவ வாழ்க்கைய பலி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா. அவங்களே சொல்லுவாங்க மேடம். அவ நல்லா இருக்கட்டும் நீங்க பேசாதீங்க, நீங்க நீங்க பேசவே பேசாதீங்க. சரி, பேசுங்க. இவரை பாத்தீங்களா, கால் ஆட்டிட்டு இப்படி உட்கார்ந்துருக்காரு. எனக்கு என்னன்னு போயிடுவாங்க உன்னை விட்டுட்டு, அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு சிரிக்கிறீங்க. ஆமா, நான் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு குட்டிச்சவரை பண்ணிட்டு கெடுக்கலைங்க நானு. என்ன கெடுக்கலைங்க நாங்க? அது என் ஒய்ஃப். தூக்கி போட்டுட்டு, மனைவிய தூக்கி போட்டுட்டு அவ சண்டை போட்டா, அவ என்ன கொடுமைப்படுத்தினா, அதனால நான் இன்னொரு பொண்ணை தேடி போனேன்னு சொல்றாரு. உன்னை தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்படி இருந்திருப்பாரு? எப்படி இருந்திருப்பாரு? எங்க வீட்டுக்காரரும் சில இதுவெல்லாம் பண்ணிருக்காரு, அதனால வெளியே தெரியாதுன்னு. பேஷன்ஸ் போயிடுதுங்க. ஐ எம் வெரி வெரி சாரி. என்னன்னா இவர் உட்கார்றது விதம், அவர் உட்கார்றது அந்த தோரணை எனக்கு ரொம்ப கோபம் வருது. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. யார முறைக்கிறா? பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஒழுங்கா குடும்பமா வாழ சொல்லுங்க. தேவல மேடம், என் புருஷன் தான் வேணும், என் புள்ளிங்களுக்கு அப்பா வேணும் மேடம். நான் வாழ மாட்டேன். தலை சாவேன், உங்க கூட வாழ மாட்டேன். இல்ல நான் ஜெயிலுக்கு போறதுக்கும் ரெடி. ஆனா நீ பேசுனதெல்லாம் நான் மறக்கல, நான் பேசுனதும் நீ மறக்கல. உண்மையாலும் அப்போ நீ பழகுனதெல்லாம் சும்மா வேஷம். நீயே ஒரு வேஷங்கார. நீயே ஒரு வேஷங்கார. ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். ஓ, ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவாங்க. நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? என் புள்ளைங்களுக்கு அப்பா வேணும். என் புள்ள நைட்டு அவதான் வரமாட்டான்னு சொல்றாரேமா. நீ என்ன பண்ண போற? வேணாம்னா நீ எங்களுக்கு தேவையான படி கொடுத்து நீ கிளம்பலாம். அவ்வளவுதான். எப்படி கொடுக்க முடியாது மேடம்? காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட். மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.